அன்பர்களே, கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எனது வாழ்த்துக்கள். இன்றைய இறை வார்த்தை திருத்தூத பணிகள் 8ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 7-8. முடக்குவாதம் கொண்டவர்களும் கால் ஊனமுற்றவர்களும் பல குணமடைந்தனர். ஆகவே அந்த நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. அன்பர்களே, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையும் தடைபட்டு நின்று போனது போல தோன்றலாம். உடல்நலத்தில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில், உறவுகளில் அல்லது ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாதது போல இருக்கலாம். ஆனால் நற்செய்தி என்னவென்றால், இயேசுவின் வல்லமை நம்முடைய தடைபட்டு நின்று போன வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பும் என்பதாகும். திருத்தூதர்கள் இயேசுவை பற்றி அறிவித்த போது நோயுற்றவர்கள் குணமடைந்தார்கள். அதனால் அந்த நகரம் முழுவதுமே மகிழ்ச்சியால் நிறைந்தது. இறைவன் நம்மை வெறுமனே பிரச்சனைகளில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு மட்டும் செயல்படுவதில்லை. அவர் நம் வாழ்க்கையை புதிய நம்பிக்கையும் புதிய மகிழ்ச்சியும் தந்து அவர் கட்டி எழுப்ப விரும்புகின்றார். இன்று உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று தடைபட்டு நின்று போயிருந்தால் அதை இயேசுவிடம் ஒப்படையுங்கள். நம் வாழ்க்கையில் இறைவன் செயல்படும் போது அந்த மாற்றம் நமக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இருக்காது, மாறாக நம்மை சுற்றியுள்ள அனைவருக்கு மகிழ்ச்சியாகவும் ஆசீர்வாதமாகவும் மாறும். ஆண்டவரே, என்னை மீண்டும் எழுப்பும், என் வாழ்க்கை உமது அருளால் இன்று சிறந்ததாக மாற்றும் என்று நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நின்று போன எங்கள் வாழ்க்கையை புதிய இயக்கத்தையும், உடைந்த இதயங்களுக்கு சுகத்தையும், நம்பிக்கை இழந்தவர்களுக்கு புதிய நம்பிக்கையும் தந்ததுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கை உமது அருளால் பெரிதாகவும் சிறப்பாகவும் பிறருக்கு ஆசீர்வாதமாகவும் மாறட்டும். இயேசுவின் தூய நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. எல்லாம் வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.